கூட ஏசாயா 42 அதிகாரத்தில் இருக்கும்படி கேட்கிறேன். ஏசாயா 42. போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் இதே வசனத்தை இன்னொரு பாகத்தை நாம நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். ஏசாயா 42 அதிகாரம் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 42:7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இங்கே நாம இந்த 7வது வசனத்துல இன்னைக்கு நாம நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். சோ இன்னைக்கு நாம இந்த ஒரு பகுதியை தான் நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். அதுலயே குறிப்பா உடன்படிக்கை குறித்து நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசுவானவரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒளியாக மாத்திரமல்ல உடன்படிக்கை என்று சொல்கிறார். சரி, உடன்படிக்கை என்றால் என்ன? இந்த உடன்படிக்கைக்கு இன்னொரு வார்த்தை ஒப்பந்தம். ஓகே, ஒரு நபர் இன்னொரு நபரோடு சேர்ந்து செய்கிற ஒப்பந்தம். இது என்ன சொல்லுவோம்னா நம்ம அக்ரிமெண்ட். ஓகே, குறிப்பா நம்ம வீட்டு வாடகை வீட்டுல இருக்கிறோம் இல்ல லீஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், வீட்டினுடைய உரிமையாளர், அதே சமயத்துல யார் அந்த வீட்டை தங்க போறாங்களோ இருவருக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? நான் என்னுடைய வீட 11 மாசம் உனக்கு வாடகைக்கு கொடுக்குறேன், நான் என்னுடைய வீட 3 வருஷத்துக்கு உனக்கு லீஸ்க்கு கொடுக்குறேன். வாங்குற நபர், அதாவது தங்குகிற நபர் என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய வீட்டை நான் இந்த 11 மாசமும் இந்த குறிப்பிட்ட தேதியில நான் என்ன பண்ணுவேன், வாடகையை நான் கொடுக்குறேன். ஒப்பந்தம். இல்லையா, இந்த 3 வருஷத்துல நான் இந்த ஒரு தொகையை கொடுத்துருக்கிறேன், அதுல அவங்க கிட்ட கேஷா இல்ல டிடியா இல்ல செக்கா இல்ல ஜிபேவா கொடுத்துருக்கிறேன், நான் 3 வருஷம் முடிந்த பிற்பாடு அந்த பணத்தை நீங்க என்ன பண்ண திருப்பி தரணும். ஒப்பந்தம். இருவரும் சேர்ந்து இணைந்து ஒரு காரியத்தை சம்மதித்து ஒப்பந்தம் செய்வதுதான் உடன்படிக்கை. சோ இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலோடு ஒரு உன்னதமான உடன்படிக்கை செய்கிறார். பாருங்க, இங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் உடன்படிக்கை குறித்து சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேலர்கள் இந்த உடன்படிக்கை என்கிற வார்த்தையை அவங்க ரொம்ப அதிகமா மதிக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனா அந்த வார்த்தை அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது. உதாரணத்துக்கு ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன? இனி இந்த உலகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், தண்ணீரால முற்றிலும் அழிக்க மாட்டேன். அதுக்கு அடையாளமா வானவெல்ல கொடுத்தார். நோவாவுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம். அடுத்தது ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். என்ன? பிறந்த பிள்ளைகள் 8ஆம் நாளிலே என்ன ஆகணும்? நெருக்க சேர்க்கப்படும். அடுத்தது ஆண்டவர் உடன்படிக்கை யாரோடு செய்கிறார் என்றால் மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனத்தோடும் செய்கிறார். என்ன உடன்படிக்கை? என்னுடைய கட்டளைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அதுபடி நடப்பீர்கள் என்றால் நான் அவளை ஆசீர்வதிப்பேன். அப்படி கீழ்ப்படியாம, அப்படி அவங்க வார்த்தையை கேட்காம மீறி செயற்படுவார்கள் என்றால் நான் அவங்களை தண்டிப்பேன். சோ இந்த உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஏற்ற வேளையில் எல்லா காரியங்களில் இந்த உடன்படிக்கையை கொடுத்தார். பிரச்சனை என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
உடன்படிக்கையை தங்களுடைய சிந்தையினால், தங்களுடைய ஆவியினால் அதை மதிக்கவில்லை. வெளி தோற்றத்திற்கு உடன்படிக்கையை அவர்கள் கை கொள்ளுகிறதை போல் இருப்பார்கள். ஆனால் உண்மையாகவே அவருடைய உள்ளத்துல, அவருடைய ஆவியில, அவருடைய எண்ணத்துல அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் தூரமாய் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா ஆண்டவரோடு ஏற்பட்ட இந்த உடன்படிக்கைகளை அவர்கள் மீறி நடந்தார்கள். பாருங்களேன், நாம இங்கே ஏசாயா 42 அதிகாரத்திலே நம்ம படிக்கிறோம். 21வது வசனம், 20வது வசனம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை கவனிக்கவில்லை, கேட்கவில்லை, அதை கை கொள்ளவில்லை. என்ன செய்யறாங்க பாருங்களேன். 20வது வசனம், நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய், அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். ஆண்டவர் ஒருவருடைய காதுகளை திறக்கும்படி அவருடைய வார்த்தையை பேசுகிறார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, காது கேளாதவர்கள் போல இருக்கிறாங்க. இது நம்ம அநேக நேரத்துல நம்ம செஞ்சிருப்போம். நம்மளதான் கூப்பிடுவாங்க, நம்மள பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. நாம என்ன பண்ணுவோம்? காது கேட்காதவங்க போல நம்ம அவங்கள கடந்து போவோம். ஏன்? கண்டுக்க கூடாது, வேணாம். நாம அவங்க சொல்றத, கூப்பிடுறத நாம ஏன் கேட்கணும்? அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. லிட்டரலி என்ன அர்த்தம்னா, நான் உன்னை மதிக்க மாட்டேன், நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமை இப்போ இப்படிதான் இருக்கு. ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை, அநேக தலைவர்களை, அநேக பக்திமான்களை உருவாக்கி இஸ்ரவேல் மக்களுக்கு முன்மாதிரியாகவும் அவளை நடத்தும்படி தலைவர்களை உருவாக்கி இருந்தோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காது கேளாதவர்களாய் இருந்தார்கள். விரோதித்த கர்த்தர் அல்லவோ அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த ஜனத்தினுடைய நிலைமை. ஆண்டவருடைய வழியிலையும் நடக்கல, அவருடைய வேதத்துக்கும் செவி கொடுக்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை அவர்கள் தங்களுடைய செயல்களால் ஆண்டவருடைய வார்த்தையை கேளாதபடி அவர்கள் உடைத்து போட்டார்கள். இப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவானவரை என்ன செய்கிறார்னா, இந்த ஜனத்திற்கு உடன்படிக்கையாக கொடுக்கிறார். இது என்ன சொல்லுவோம்னா, புதிய உடன்படிக்கை, the new covenant. இந்த உடன்படிக்கை குறித்து தீர்க்கதரிசிகள் இன்னும் ரொம்ப ஆழமாக, தெளிவாக விளக்கப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம எங்க வாசிக்கிறோம் பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம், எரேமியா 31. இந்த புதிய உடன்படிக்கையினுடைய சிறப்பம்சம் என்ன? பிதாவாகிய தேவன் அநேக உடன்படிக்கைகளை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தோடு எப்படியாவது இணைந்திருக்கும்படி அவர் முயற்சி செய்கிறார். எப்படியாவது தம்முடைய ஜனம் அவருடைய உறவில் நிலைத்திருக்கும்படி அவர் பாடுபடுகிறார். ஆனா பிரச்சனை என்ன? இந்த ஜனங்கள் கேட்கிற மாட்டும் கேட்டுட்டு கேளாம போயிடுறாங்க. வேதத்துக்கு அவங்க செவி கொடுக்கிறது கிடையாது, அவங்களுக்கு மனம் இல்லை. அவர்கள் முற்றிலும் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். இப்ப இந்த சூழ்நிலையில பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலையும் அவரை நம்புகிற யாவரையும் தம்மிடத்தில் சேர்க்கும் வண்ணமாக நித்திய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். ஓகே, அதை நம்ம பார்க்க 31ஆவது வசனம், எரேமியா 31:1. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான்
அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக இங்கே விளக்கப்படுத்தி சொல்லுகிறார். முற்பிதாக்கள், இந்த எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறி நடந்தார்கள். இந்த வார்த்தையை பார்க்கிறோம். அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. அவமாக்கி போட்டார்கள்னா என்ன? மீறி நடப்பது ஒன்று, அவமாக்கி போடுதல் என்றால் உதறி எரிந்து போடுவது. அதாவது அவர்களை கடந்து அவர் ரொம்ப தூரமா என்ன பண்றதுன்னா அதை தரித்து போடுவது. இனி எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு வெறுப்பையும் ஆக்ரோஷத்தையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிப்படுத்தினார்கள். 33வது வசனம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய சிறப்பம்சம். நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. நாம உபாகம புத்தகத்துல, யாத்ரா புத்தகத்துல படிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் மக்களிடம் சொல்லுவார். என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கை கொண்டு அதிலே நடப்பீர்கள் என்றால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அங்க இந்த கட்டளைகளை கேட்கணும், செயல்படுத்தணும், கீழ்ப்படியணும். ஆனா இந்த புதிய உடன்படிக்கை பாத்தீங்கன்னா ஆண்டவரே சொல்றாரு, நான் என்னுடைய நியாய பிரமாணத்தை, என்னுடைய வார்த்தைகளை அவங்களுடைய உள்ளத்துல வைப்பேன். நிறைய பேர் இன்னும் ஒரு வசனத்தை தவறாக புரிந்து கொள்வார்கள். நம்ம ஜெபம் பண்ணா போதும், நாம ஆண்டவருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டா போதும், ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்துல வச்சிருவாரு. அதுதானே அவர் சொல்லியிருக்காரு புதிய உடன்படிக்கை. அது மாத்திரம் இல்ல, நான் அவருடைய இருதயத்துல எழுதுவேன். இருதயத்துல எழுதுவது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதுல நம்முடைய பங்கு இருக்கிறது. உடன்படிக்கை அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம நினைத்து பார்க்கணும். இருவரும் சேர்ந்து நினைத்து ஒரு ஒப்பந்தத்திலே இணைவது. அப்ப இங்க ஆண்டவர் அவருடைய வார்த்தையை என்ன பண்றாருன்னா நம்முடைய உள்ளத்துல வைக்கிறார், நம்முடைய இருதயத்துல எழுதுகிறார். என்னன்னு, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆண்டவர் இந்த ஒரு ஆழமான ஒரு காரியத்தை செய்யணும்னா, இவ்வளவு ஆழமான செயல்களை இந்த புதிய உடன்படிக்கையில நாம எல்லோருமே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவர் செய்கிற காரியங்கள் இல்லை. அதை நம்ம எங்க படிக்கிறோம் பாருங்களேன், எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இதனுடைய விளக்கத்தை எபிரேயர் நிருபத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலேயும் சரி, எரேமியா புத்தகத்திலேயும் சரி, இந்த புதிய உடன்படிக்கையினுடைய சிறப்பம்சம், என்னுடைய நியாய பிரமாணத்தை அவருடைய உள்ளத்துல வைப்பேன், அவருடைய இருதயத்துல என்னுடைய வார்த்தைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அவ்வளவுதான். ஆனா இதுக்குள்ளாக இணைந்திருக்கிற ஆழமான காரியங்களை எபிரேயர் புத்தகத்துல நம்ம படிக்கிறோம். வாசிக்கிற பாருங்களேன், எபிரேயர் 8ஆம் அதிகாரம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம். இங்க பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவானவரை உடன்படிக்கையாக வைக்கிறேன், அதாவது உடன்படிக்கையாக நமக்கு தருகிறார் என்றால் அவர் என்ன காரியத்தை செய்கிறார்? முதலாவது காரியம் இங்க வாசிக்கிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனம். மேற் சொல்லியவைகளில்
முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியர் செய்கிறவருமாகிய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் பிரதான ஆசாரியனாக விவரிக்கப்பட்டிருக்கிறார். ஏன் இங்க பிரதான ஆசாரியனாக ஆண்டவராகிய இயேசுவானவரை காண்பிக்கிறது? உடன்படிக்கைக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் என்ன சம்பந்தம்? ஆசாரியனுடைய வேலை என்ன? மக்களுடைய பாவத்தை கேட்டு அந்த பாவங்களை மன்னிக்கும்படி, அந்த பாவம் நிவர்த்தி செய்யும்படி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து இந்த ஜனங்களுக்காக பாவரிக்கை செய்வார். இந்த ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி அவர் தேவனிடத்தில் இந்த காரியங்களை ஒப்புக் கொடுப்பார். இங்க ஆண்டவராகி இயேசுவானவர் மனுஷரால் அல்ல, மனுஷர் மூலமாய் அல்ல, அதோ ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தில் அல்ல, மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவர் நித்திய பிரதான ஆசாரியனாய் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நமக்காக பரிதவிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் செயல்படுகிறார். இந்த புதிய உடன்படிக்கையினுடைய உன்னதமான ஒரு சிறப்பம்சம் இதுதான். நமக்காக, உங்களுக்காக, எனக்காக வாதாடுவதற்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் இருக்கிறார். வாதாடுறது அப்படின்னு சொன்னாலே நாம இந்த கோர்ட் கேஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நாம கோர்ட்ல போய் பேசுறதுக்கு, ஜட்ஜு முன்னாடி பேசுறதுக்கான எந்த ஒரு தகுதியோ இல்ல எந்த ஒரு அதிகாரமோ கிடையாது. ஆனா நமக்கு பதிலாக நம்மை பிரதிபலிக்கும்படி நம்மளுக்கு சார்பாக ஒரு வக்கீல் என்ன பண்ணுவாரு, நீதிபதி கிட்ட போய் முறையிடுவார். நம்முடைய எல்லா காரியங்களையும் எடுத்து சொல்லுவார். எதுக்காக? நீதி நியாயத்தை செயல்படுத்துவதற்காக. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனிதர். அப்கோர்ஸ் அவங்க ஃபீஸ் இல்லாம நமக்கு பேசவே மாட்டாங்க. கண்டிப்பா ஃபீஸ பேசிக்க பிற்பாடுதான் நமக்காக அவங்க பேசுவாங்க. ஆனா இங்க இயேசுவானவர் அப்படி இல்லை. நம்ம கிட்ட ஃபீஸ் எதிர்பார்க்கிறவர் கிடையாது. நீ இவ்வளவு கொடுத்தாதானே அவனுக்கு இது செய்வேன். இன்றைக்கு கிறிஸ்துவத்துல இன்னொரு காரியமா வந்துருச்சு. நீ இவ்வளவு காணிக்க கூட நீ இதை செய்வேன். நான் ஒரு படம் பார்த்தேன். படம் இந்த சென்ஸ் அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரி. ஏன்னா எக்ஸாம் எழுத போறாங்க. அந்த எக்ஸாம்ல எப்படி பாஸ் பண்றது, ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம். அப்போ அவங்க அந்த பர்சன் ஒரு ரொம்ப வயது முதிர்ந்தவர். ஆனா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பொழுது அவங்க வைஃப் ஒவ்வொரு முறையும் சர்ச்சில் போய் பாஸ்டர் கிட்ட கொடுத்து, பாஸ்டர் எங்க கணவர் எக்ஸாம் எழுத போறாரு, இந்த பெண்ணுக்கு நீங்க ப்ரே பண்ணி கொடுங்க. அந்த பாஸ்டர் ப்ரே பண்ணி அந்த பெண்ணு கொடுத்த உடனே அந்த பெண்ணோட விலை 5 ரூபால இருந்து 500 ரூபாய் மாறிடுது. அந்த கணவர் தினமும் திட்டுவார். ஒவ்வொரு நாளும் நீ போய் என்ன பண்ற, ஐயர்கிட்ட இந்த பேனா வாங்கிட்டு வர, 5 ரூபா பேனா 500 ரூபா வேலை போகுது. சர்ச்சில் நம்ம ஆசீர்வாதம் தட்டை கூட வச்சு கொடுத்துடலாம், நம்மளுக்கு ஏதோ காசு வரும். ஆனா ஒவ்வொரு முறையும் போய் எழுதுறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்துல பலவிதமான காரியங்கள் பணத்திற்காக, அவங்களுடைய தேவைகளுக்காக விற்கப்படுகிறது. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசுவதற்கு எந்த ஒரு காரியத்தையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. அவர் நம்மிடத்தில் ஸ்தாபிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீ எனக்கு பிரியமா என்னுடைய வார்த்தைகளை நீ உள்ளத்துல வைத்து எனக்கு நீ உண்மையை பரிசுத்தமா முடியும். நீங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நாம எப்படியாவது பிதாவாகிய தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்ற அந்த உறவையும் ஐக்கியத்தை தான் வெளிப்படுத்துகிறது.
அடுத்ததாக நம்ம பார்க்கவே இதே எபிரேயர்ல நாம வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9. அவர் என்ன செய்திருக்கிறார்? பரிந்து பேசுகிறார் என்றால் அதற்கான விலை கண்டிப்பா ஒன்று இருக்கும்ல. பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளக்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டுபடுத்தினார். நாம பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசுவானவரை உடன்படிக்கையாக ஜனத்துக்கு கொடுத்தார். நித்திய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில ஆண்டவராகிய இயேசுவானவர் பிரதான ஆசாரியனாக நமக்காக பரிந்து பேசுகிறார். இதற்காக அவர் கொடுத்த விலை என்ன தெரியுங்களா? இங்க வாசிக்கிறோம், தம்முடைய சொந்த ரத்தத்தினால். அவருடைய சொந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நாம் தேவனுக்கு முன்பதாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனமாக இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் இதை நிறைவேற்றினார். அவருடைய ரத்தம் தான் அவர் கொடுத்த விலை உயர்ந்த நமக்காக பரிந்து பேசும்படி அவர் கொடுத்த விலை. வாசிக்கிறவாங்கல்ல 12ஆவது வசனத்துல நித்திய மீட்பு. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. மீட்பு ஆங்காங்கே அந்தந்த சூழ்நிலையில அந்தந்த வேலையில கிடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடன் பிரச்சனையில இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வேலை செய்வோம். வேலை செய்து எப்படியாவது அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு 5 வருடங்களோ 6 வருடங்களோ நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். இப்ப அதுல இருந்து மீண்டுட்டோம். ஆனா திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள் அப்படின்னும் போது இன்னொரு கஷ்டத்துக்குள்ள போவோம், மாட்டிப்போம், திரும்பவும் மீட்கப்படுவோம். திரும்ப இது எல்லாமே இந்த உலகத்துல ஆங்காங்கே அந்தந்த சூழ்நிலைகள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய. ஆனா ஆண்டவராக இயேசுவான கொடுத்தது நித்திய மீட்பு. அது இந்த சூழ்நிலைக்கோ இல்ல இந்த ஒரு தேவைக்கோ இல்ல இந்த ஒரு காலத்திலேயோ இல்ல. இந்த மீட்பு, இந்த ரட்சிப்பு நித்தியத்திற்கு நம்மை சேர்க்கக்கூடிய ஒரு மீட்பு. இதை விளக்கப்படுத்தி சொல்லுகிறார் 13ஆவது வசனம். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். சோ இது எல்லாம் செய்யறதுக்கான ஒரே ஒரு காரணம், நோக்கம் என்னன்னா பரிசுத்தமாகும். இப்ப இதெல்லாம் ஆண்டவராக இயேசுவானவர் எப்படி செய்திருக்கிறார்? 14ஆவது வசனத்துல நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு. இங்க நாம 3வது காரியத்தை பார்க்கிறோம், நித்திய ஆவியினாலே. நித்திய உடன்படிக்கை, நித்திய மீட்பு, நித்திய ஆவி. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை பலியாக கொடுத்து நம்மை சுத்திகரிக்கும்படி வைத்திருக்கிறார். 15 வாசிக்கிறோம், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். 4வது காரியமா பார்க்கிறோம், நித்திய
சுதந்திரம். சோ இங்க இயேசுவானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் உடன்படிக்கையாக பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதனுடைய பின்னணியும் அதனுடைய சிறப்பம்சங்களும் நாம் இங்க பார்க்கிறோம். அவர் நம்மோடு ஏற்படுத்துற உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கையில ஆண்டவராய் இயேசுவானவர் நித்திய பிரதான ஆசாரியராய் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அந்த ஒரு நிலையை அவர் பெற்றிருக்கும்படி ஆண்டவராய் இயேசுவானவர் நமக்கு நித்திய மீட்பை தருகிறார். இந்த நித்திய மீட்பு எப்படி? கர்த்தராகிய இயேசுவானவர் இருந்த நித்திய ஆவியினாலே நமக்கு அதை முழுமையாக தந்திருக்கிறார். இப்போ நித்திய சுதந்திரம், அதாவது பரலோகத்திலே நாம் ஜீவிக்கும்படி அவரோடு கூட இணைந்திருக்கும்படி அந்த உன்னதமான ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு நம் ஒவ்வொருவரோடு ஏற்படுத்தின உன்னதமான புதிய உடன்படிக்கை. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசுவானவரை இவ்வண்ணமாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த 4-5 காரியங்களையும் பார்க்கும் பொழுது எதுவுமே நிலையற்றது கிடையாது. எல்லாமே நித்தியமானது, எதுவுமே அழியாதது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. நித்திய உடன்படிக்கை, நித்திய மீட்பு, நித்திய ஆவி அண்ட் நித்திய சுதந்திரம் எல்லாமே முழுமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நமக்காக முழுமையான நித்திய மீட்பையும் ரட்சிப்பையும் ஆவியையும் கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவானவரை நாம் எவ்வண்ணமாக உயர்ந்த உள்ளத்தோடு மேன்மையான மதிப்போடு நாம் அவரை ஆராதிக்கிறோம். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாட போகிறோம். இந்த ஆண்டு நாம இந்த காரியங்களை நினைவு கொண்டு இந்த தூண்டுதலோடு ஆண்டவராகிய இயேசுவானவரை நாம் ஆராதிக்கிறோம். எதுவோ நமக்கு ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக இல்லை, என்றென்றைக்கும் அழியாத நித்திய உடன்படிக்கை, அந்த ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுகிறோம். இங்க வாசிக்கிற பாருங்கள 14வது வசனம், நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு. இன்றைக்கும் நாம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனசாட்சி. ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அவருடைய ஆவியினாலே நம்முடைய வாழ்க்கையில எதை சுத்திகரிக்கிறோம்? இங்க வாசிக்கிறோம், மனசாட்சி. இன்னும் சொல்ல போனா இது உள்ளம் சொல்லுவோம். நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளான எண்ணங்கள், நோக்கங்கள், செயல்கள், இதை சுத்திகரிக்கும்படி கர்த்தராகிய இயேசுவானுடைய ரத்தம் நமக்காக சிதம். நம்ம இந்த உலகத்தார் மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்க, மனசாட்சி இல்லாம செயல்படுகிறார்கள், நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய மனசாட்சி எப்படி இருக்கு அப்படின்றத நாம என்ன பண்ண மாட்டோம்? வேதத்தின் அடிப்படையில ஆராய்ப்பார். ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களுடைய மனசாட்சியும் என்னுடைய மனசாட்சியும் சுத்திகரிக்கும்படிதான் இந்த நித்திய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் எல்லா விதத்திலும் மன்னித்து நம்மை புதுப்பித்து நாம் கிறிஸ்துவுக்குள் நித்திய சுதந்திரத்தை அடையும்படி நமக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டார். இன்றைக்கும் இந்த ஒரு சத்தியத்தை நாம சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில
நம்பிக்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள்ல தயக்கம், பயம், குழப்பம், சந்தேகம், பல சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டுமே, நாம என்ன காரியங்களை வேணாலும் கடந்து வந்தாலும் இங்கே பிதாவாகி தேவன், ஆண்டவராகி இயேசுவானவரை நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். ஏசாயா 42 ஏசாயா 42 7வது வசனம். கர்த்தராகிய நான் நீரின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவரை உடன்படிக்கையாக, அதாவது பிதாவாகிய தேவனையும் நம்மையும் இணைக்கும்படி கர்த்தராகிய இயேசுவானவர் மத்தியஸ்தராய் இருந்து நம்மை தேவனோடு கூட இணைத்திருக்கிறார். இந்த ஒரு உறவை நாம அதிகமா எண்ணி பார்த்து நாம அதிக சந்தோஷத்தோடு அதிக உற்சாகத்தோடு கர்த்தரை தேடுகிறார். ஆரம்பத்துல ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தினால மனித குலத்துக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவு உடைந்து போனது, முறிந்து போனது. அதை சரிப்படுத்தும்படி, மறுபடியும் புதுப்பிக்கும்படி கர்த்தராகிய இயேசுவானவரை உடன்படிக்கையாக, ஒப்பந்தக்காரராக வைத்து மறுபடியும் அந்த உறவை அவர் புதுப்பித்திருக்கிறார். இதுல நம்ம பார்க்கிறோம், ஒளியாகவும் வைக்கிறேன். இது நம்பிக்கைக்குரிய செயல். எங்கே உறவுகள் இணைக்கப்படுகிறதோ அங்கே வெளிச்சம். எங்கே உறவுகள் ஐக்கியத்தையும் நெருக்கத்தையும் பார்க்கிறார்களோ அங்கே உண்மை, இன்னும் சொல்ல போனா நேர்மையான நேர்த்தியான பாதைகள், செயல்கள். அந்த உறவு, அந்த ஐக்கியம், அந்த ஒப்பந்தம் இல்லை என்றால் என்ன இருக்கும்? கசப்பு, வேற்றுமை, பாகுபாடு, இதுதான். நமக்குள்ளாக இந்த உறவை ஸ்தாபிக்கும்படி, புதுப்பிக்கும்படி பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவானவரை உடன்படிக்கையாக கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல அதிகமா, அது குறிப்பா கிறிஸ்தவர்களாகிய நாம 3 முக்கியமான காரியங்களை மேன்மையா கருதும். 1, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவின் ஐக்கியம். 2வது, நமக்கும் திருச்சபைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவு. 3வது, நமக்கும் நம்முடைய திருச்சபையை சேர்ந்த சக சகோதர சகோதரிகளுக்கும் கூட இருக்கக்கூடிய அந்த உறவு முக்கியம். இத நாம மேன்மையாக, உயர்வாக நினைப்போம் என்றால் இதுதான் நமக்கு திருச்சபையாக தேவன் அருளுகிற உன்னதமான ஒரு சாசனம். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல, ஒவ்வொரு பலவீனமான தருணங்கள்ல, இந்த கடந்த வாரத்துல இதுதான் நடந்தது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம், இதுல இருந்த வசனங்களை தான் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நபர்களோட நான் சந்தித்து பேசித்து பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய வலதுகரம் உங்களை தாங்குகிறது, உங்களை பலப்படுத்தும், உங்களுக்கு உதவி செய்யும், உங்களை எல்லா விதத்திலும் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் ஆறுதலையும் சமாதானத்தையும். ஏன் இதை நம்ம இங்க படிக்கிறோம்? ஏன் நம்ம இதை இந்த அளவுக்கு நேரம் எடுத்து நம்ம தியானிக்கிறோம்? உடன்படிக்கை என்பது உறவுனுடைய அடையாளம். நாம ஒரு சில நேரங்கள்ல தவறி போயிடுவோம், நாம ஒரு சில நேரங்கள்ல பலவீனப்பட்டு போயிடுவோம். ஓகே, பேசக்கூடாது, ஓகே, நம்ம நடக்கக்கூடாது, இந்த ஆண்டவரோட நம்ம இன்னும் நெருங்கி இருக்க முடியாது. ஆனா கர்த்தராகிய இயேசுவானவர் உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டபடியால் நமக்காக பரிந்து பேசுவார். அப்பா, இதோ உங்களை நம்புகிறேன், என்னை விசுவாசிக்கிற இந்த ஒரு சகோதரன், இந்த ஒரு சகோதரி,
வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நடந்திருக்கிறாங்க, உதவி செய்யும். இந்த ஒரு சூழ்நிலையை அவங்களால எப்படி சந்திக்கணும், எப்படி மேற்கணும் தெரியல, உங்களுடைய இறக்கத்தை. இததான் ஆண்டவராகிய இயேசுவானவர் பிரதான ஆசாரியனாக நமக்காக அறிந்து பேசுகிறார். அந்த உறவுல இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஐக்கியம். இன்றைக்கும் நாம இந்த கிறிஸ்துமஸ் ஐக்கிய ஆராதனையை கொண்டாடுகிறோம். நாம இன்றைக்கு இருக்கிறோம், அநேகர் இங்க இல்லை. தங்களுடைய சொந்த பலவீனங்கள், தங்களுடைய சொந்த பிரச்சனைகள், அது மாத்திரமல்ல அவர்களுடைய சூழ்நிலைகள், இதன் மத்தியில நாம எப்படி அவர்களையும் நினைத்து அந்த உறவை நாம் அதிகமாக மதித்து அதை இன்றைக்கு உண்மையிலே பாருங்கள, இந்த சபையை விட்டுட்டு ஆண்டவராகிய இயேசுவானவரை விட்டுட்டு நீங்களும் நானும் யாரு? உண்மையை சொல்ல போனா ஜீரோ. நீங்க யாரும் தெரியாது, நான் யாரும் உங்களுக்கு தெரியாது. நான் பாஸ்டர் கிடையாது, நீங்க சபை விசுவாசி கிடையாது, நீங்க வேற யாரும் இந்த ஏரியால இருக்கிற ஒரு நபர், அவ்வளவுதான். ஆனா கர்த்தராகிய இயேசுவானவர் ஒருவரால் மட்டும்தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஐக்கியம், உறவு, இந்த நட்பு, இந்த திருச்சபை எல்லாமே. இத நாம் அதிகமாக உயர்வாக மதிப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த உன்னதமான நட்பு கர்த்தராகிய இயேசுவானவர் மூலமாக நமக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார், நமக்காக அவர் பிதாவினிடத்தில் முறையிடுகிறார், நமக்காக இன்னும் சொல்ல போனா நிச்சயமா கண்ணீரில் விடுவார். ஏன்னா நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்படும் பொழுது, நாம தடுமாறும் பொழுது, நாம சரிந்து போகும் பொழுது, விலகி போகும் பொழுது, நமக்காக பரிதவித்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராய் இயேசுவானவர். அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவரை நாம ரட்சகராக பெற்றிருக்கிறோம். அந்த உன்னதமான ரட்சகருடைய பிறப்பை நாம திருச்சபையா கொண்டாட போகிறோம். அந்த உறவையும் அந்த ஐக்கியத்தையும் நம்ம மேன்மையா முடிப்போம். அந்த உறவிலே இன்னும் அதிகமாக உண்மையா நிலைத்திருக்கும்படி நாம செயல்படுவோம். கர்த்தருக்குள்ளாக நாம எல்லா விதத்திலும் இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரராய் நாம செயல்படுவோம். அப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் நாம இந்த ஆண்டு சேர்ந்து இணைந்து சந்தோஷமா கிறிஸ்துமஸை கொண்டாட முடியும். ஒற்றுமையின் ஆவியோடு இந்த நித்திய மீட்பையும் இந்த நித்திய உடன்படிக்கையும் உணர்ந்தவர்களாய் நம்ம சேர்ந்து இணைந்து புது ஆண்டை சந்திக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மனதோடு சிந்தையோடு நாம கிறிஸ்துமஸை கொண்டாட நம்ம அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். நாங்கள் உம்மிடத்தில் நேரடியாக வர முடியாது. ஏன்னா எங்களிடத்தில் உள்ள பாவங்கள் பெரியது, அக்கிரமங்கள் பெரியது. எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசுவானவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை பலியாக சிந்தி எங்களுக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்தி நித்திய சுதந்திரத்தை தந்து நாங்கள் உம்முடைய ஜனங்களால் நித்திய உடன்படிக்கையில இணைந்திருக்கும்படி ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தாவே, இதிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருந்து இதிலே நாங்கள் உம்முடைய வேத வார்த்தைகளிலே எங்களுடைய உள்ளத்துல வைத்து நாங்கள் தொடர்ந்து உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவையும் ஐக்கியத்திலும் மேலும் பலப்பட ஸ்திரப்பட உண்மையுள்ளவர்களாய் விளங்க நீர் எங்களுக்கு அருள் செய்யும். உம்மோடு மாத்திரமல்ல, இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த திருச்சபையிலே நாங்கள் திருச்சபை குடும்பமாக, திருச்சபை மக்களாக ஒருவரோடு ஒருவர் இணைந்து அந்த அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து அந்த அன்பிலே நாங்கள் வேரொன்றி அந்த அன்புக்கு சாட்சியாகவும் முன் உதாரணமாகவும் வாழும்படி நீரே எங்களுக்கு எங்களுடைய இருதயத்துக்கு அந்த நித்திய அன்பை வெளிப்படுத்தி நாங்கள் உணர்வடைந்து பெற்றுக்கொண்ட அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை
மற்றவர்களுக்கும் காண்பிக்கும்படி அருள் செய்யும். கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலும், குறிப்பாக ஒவ்வொருவருடைய மனசாட்சியிலும், எங்களுடைய ஆண்டவரே தனிப்பட்ட முறை ஒவ்வொரு மனசாட்சியை அந்த நீர் உம்முடைய உன்னதமான இரக்கத்தினாலே, கிருபையினாலே நீர் சுத்திகரித்து நாங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரர்களாக விளங்கும்படி நீரே எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நினைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.